Hey guys, welcome back. இன்னைக்கு காலையிலேயே வீக்கெண்டு எல்லாரும் வீட்டில் ஜாலியாக இருப்பீங்க. அதனால ஜாலியாக இருந்தாலே நம்ம என்ன பண்ணுவோம், சாப்பிடுவோம். ஸோ சாட்டர்டே சண்டேனாலே நமக்கு வெளியே போகிறது, கறி எடுக்கிறது, அது இதுன்னு ஜாலியாக தான் இருக்கும். அதனால் காலையிலே ஒரு குக்கிங் வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதாவது குக்கிங் வீடியோ ட்ரால் ஃப்ரம் டுடே ட்ரெண்டிங் சேனல். ஸோ இந்த சமையலை வச்சு என்னென்ன பாடுபடுத்துறாங்க அப்படிங்கிறத நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம். இது ஒரு ஷார்ட் 8 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி கேட்பீங்க, என்னடா மிரட்டுற. சரி அதற்கிட்ட கல்லார எவ்வளவு வச்சிருந்தா 48,075 ரூபாய் 35 பைசா. சரியா இருக்கா அண்ணன் எடுத்துக்கிட்டேன். என்னடா அது நூதன திருட்டா இருக்கு. பசிக்கும் இல்ல அப்புறம் என்ன பண்றது. எல்லா ஸ்டெப்பும் உனக்கு ஞாபகத்துல இருக்குல்ல, மெயின் இந்த ஸ்டெப் தான். பாத்தியா, வாட்ச் மை ஃபுட் கேர்ஃபுல்லி. நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. இப்ப பாரு, ஒரே அடியில நொறுங்க போறீங்க. அடி ரொம்ப பலமா பட்டிருக்கோம். ஆஸ்பத்திரிக்கு போணுமே, டாக்டர் காசு வச்சிருக்கீங்களா? அண்ணா எனக்கு இது வேணும், இன்னமும் வேணும். இன்னமும் வேணுமா? சரி கொடு, சுடு போதுப்பா. எங்க அது விளையாட்டு இல்லைங்க. எங்க ஸ்கூல்ல அந்த சரஸ்வதி பூஜைக்கு பொங்கல் கொடுக்குறாங்கன்னு அதான் நாங்கெல்லாம் லைன்ல நின்றோம். அவங்க வந்து அந்த என்னது பேப்பர் இருக்குல்ல, அந்த பேப்பர்ல வச்சு கொடுத்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறதுனால பேப்பர் தீர்ந்து போச்சு. சரி அங்க போய் ஆஃபீஸ் ரூம்ல பேப்பரை கிழிச்சு எடுத்துட்டு வர்ற வரைக்கும் எங்களுக்கு இருக்க முடியாதுல்ல. பீங்கிற ஆளுக்கு ஒரு இலையா அப்படின்னு ஆளுக்கு ஒரு இலையை பிச்சு ஒன்னொன்னா வாங்கிட்டு போனாங்கல்ல. நான் என்ன நினைச்சேன், கையில வாங்கி சாப்பிட்றதுக்கு எதுக்கு சார் இல்லை அப்படின்ட்டு இதை பிக்க போனா லைன் போயிடும்ட்டு இப்படியே போறேன். கமலாசன் மாதிரி இப்படியே போறேன், பார்த்த வெளி. அவரும் பேசிக்கிட்டே கையில வச்சாரா அப்படின்னு சாப்பிட்டுட்டேன். அதை கீழே போடவும் மனசு இல்லை. அவ்வளவு நேரம் லைன்ல நின்றது. சாப்பிட்டுட்டு கிளாஸ் ரூமுக்குள்ள போறேன், கையெல்லாம் பொக்கலமா அப்படி உப்பி வந்துருச்சு, ஊதிருச்சு. அப்புறம் டீச்சர்ஸ் வந்து அந்த அங்கிளுக்கு வந்து திட்டி, எனக்கு திட்டி, அப்புறம் கையில ஏதோ எல்லாம் பூசி விட்டாங்க. 4 நாள் ஆச்சுங்க ஒரு பொங்கலுக்கு ஆசைப்பட்டு. அத்தா வீடு காத்த பேச்சு ராக்காச்சி சீலக்காரி பெத்தனா மூலக்கர பாண்டி அங்காளம்மா தெங்காளம்மா வச்சடா எடுத்துட்டாரு. ஐயோ, இவர் போற ஸ்பீடுக்கு ரொம்ப கவனமா பாருங்க. என்னங்க இது? பெரிய ரவுண்டாவும் இல்லாம சின்ன ரவுண்டாவும் இல்லாம பொதுவா ஒரு ரவுண்ட ஊத்தி மத்த இடத்துல எல்லாம் மாவு போடுறீங்க. அடுத்ததான் என்ன பண்ண போறீங்க? அவன் பையன் ரோசக்காரன் போல அப்படியே நின்ட்டான். அப்புறம் நம்ம மட்டும் அப்படியேதான். A few moments later. என்ன அது குக்கிங் வீடியோ பண்ண வந்துட்டாரு. இப்ப நீ படுக்கிற ஏன்டா பதற? என்ன பின்னாடி என்ன லூசானா வலிக்கிட்டு வந்துருவான். கண்ணாடி திருப்பினா எப்படி பார்த்த போவாங்க? நாங்கெல்லாம் ஊருக்குள்ள பல பேருக்கு யோசனை சொல்றீங்க. எங்க கிட்டே வா. நம்ம இது தெரியாம போட்டு பிராண்டி இருக்கமே. இது வேலை செய்யுமா? இவங்க இது தெரியாம அந்த தட்டு வந்து பழகணும்னு முட்டையை உடைச்சு ஊத்துறதும் அதை கரகரன்னு தேய்க்கிறதும் கத்துக்கங்கடா. ஒரு நாளைக்கு நம்மளும் செஞ்சு பார்ப்போம். நம்மள்கிட்ட இப்ப ஒட்டாது, கல்லு பழகி போகுது. எங்க கிட்ட இருக்கு அந்த கல்லு, ஆனா அது அந்த ஃபிளட்டா இருக்காது, கொஞ்சம் இப்படித்தான் இருக்கு. இதான் அந்த கல், இதுலதான் நாங்க டெய்லி தோசை ஊத்துறது. நல்ல கல்லுங்கடா, நல்ல ஸ்ட்ராங்கான கல்லு, சூப்பர் கல்லு. ஓபன் பண்ணியாச்சு போ. நிறைய வேலை கிடைக்குது. கொக்கல கேட்டா சொல்லு. அம்மா வொர்க் நல்லா இருக்குதுமா. நல்லா போடு. அடிக்க போறாங்க. எல்லா பக்கம் போடு பாருங்க. நல்லா புகைய போடுறா. இந்த பாரு மலாலி. ஊதி போடுறா. ஊதுறே. லைட் தான போட்டாங்க. சரவண நான் வந்து கணேசா, நான் சுனாமினே வெளியே வந்துடும். இவெல்லாம் எனக்கு சுண்டலிக்கு சமம். உள்ள போய் ஒரு பார்வை பார்த்தேன்னு வச்சுக்க.
இது இந்த பா சொன்னா உனக்கு ஆடணும் ஆசை இருந்தா மொட்டை மாடியில நிலா வெளிச்சத்துல ஆடு. என்னால முடியல. எலி அதான் பொரிய மீன் மீன் அத போட பயத்துல பக்கத்து ரூம்ல இருந்து பாலம் கட்டி இருக்காங்க. ஏண்டா டேய் இவன் எல்லாம் யாரு தெரியுமாடா? எண்ணெய்க்குள்ள கைய விட்டு அந்த எண்ணெய் பதம் சரியா இருக்கான்னு தொட்டு பாப்பான்டா. நீங்க என்னடா வாழை மட்டையில பாலம் கட்டி பக்கத்து ரூம்ல இருந்து மீனை போட்டு அதுவும் வருது இப்படி இப்படி திருப்பணமே வந்து அதுக்கு ஏதாவது டெக்னாலஜியா வச்சிருப்பாங்க. ஒரு ஒரு வெள்ளக்காரவங்களா யாருன்னு தெரியல, ஒரு லேடி மீன் சமைக்கிறாங்க. அந்த மீனை எடுத்து அப்படியே போட்டு மசாலா எல்லாம் போட்டு சட்டியில மூடி வச்சுட்டாங்களா. சரின்னு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த மூடியை திறக்குறாங்க, மீன் துள்ளி குதிக்குது வெளியே. நல்லா என்ன கொதிக்கிற என்னதான். அதான் நான் யோசிக்கிறேன், இது எப்படிங்க சாத்தியம்? ஏமா ஒழுங்கா அறுத்துக்கிட்டு தொலைச்சியா இல்ல என்னமா அது? இல்ல என்ன அது அப்படி திறக்குறாங்க, அந்த மீன் தாவி கீழே விழுந்து துடிச்சுட்டு இருக்கு. அவன் ஓடிட்டா பயத்துல. நான் யோசிக்கிறேன், இது இது என்னங்க சாகா வரம் பெற்ற மீனும். அந்த காத்தை ஏன் வேஸ்ட் பண்ணணுமே? ஆனா எல்லாருக்கும் மூளை 1 கிலோ 500 கிராம், எனக்கு மட்டும் 1 கிலோ 400 கிராம். வெள்ளிக்கிழமை வெளியும் வேலை வாசலில் கோலம் போட்டேன். ஒவ்வொரு புள்ளிங்க அர்த்தம் இருக்கும்டா. புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் விதவிதமாய் கோலம் போட்டேன், விதவிதமாய் கோலம் போட்டேன். அந்த கடைசி டாட்ஸ் எல்லாம் எப்படி எடுப்பீங்க? கனெக்ட் ஆகலையே. அப்படி வருதா? இது எப்படிங்க சட்னில தொடுறது? சட்னில தொட்டா உள்ள சட்னியில ஊத்திரும்ல, இதை எப்படி முதல்ல சாப்பிடுறது? அப்படியே திருப்பி சுருட்டி தொட்டு சீனியை கலந்த என்னத்தங்க போட்டீங்க? இவ்வளவு பயங்கரமா வெடிக்குது. அம்மாடி கொஞ்ச நேரத்துல டீக்கடை ஆக்கி இந்த ஊரை போர்க்களமா ஆக்கிட்டாங்களே. கிட்ட போய் பாப்போம். என்னது தவுடு முடியா கிடக்கு? முத தொழில் சூடு பிடிக்க பார்த்தா தீ பிடிச்சிருச்சே. இப்போ ஒருத்தர் நடிச்சார்ல, அந்த சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எதையோ யோசிச்சுக்கிட்டு கையை கழுவி அப்படியே கும்பிட்டார்ல, அந்த வீடியோவுக்கு ஒரு ஜோக் போட்டிருந்தாங்க. நான் யோசிக்கிறேன், இதெல்லாம் யோசிக்க சொல்லி யாரும் உங்களுக்கு சொல்லி கொடுத்ததுன்னு. மேலே டைப் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறீங்க, அங்கே ஒரு சாப்பாடு ஆர்டர் பண்ணுறீங்க. அந்த அந்த ரெஸ்டாரண்ட்டை நடத்துறதும் சாப்பாடை செய்கிறதும் ஒரே ஒருத்தர் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சின்ன கடை, அவர் தான் ஓனர் போலையும், செஃப்பும் அவர் தான். சாப்பாடை கொண்டு வைக்கிறாரு. நீங்கள் சாப்பிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் ஒரு முடி இருக்குது, ஒரு சுருட்ட முடி ஒன்று இருக்குது. ஆனால் நீங்கள் செஃப்பை பார்க்குறீங்க, அவர் நல்லா மொழுக்கட்டி வந்து மொட்டை எடுக்காது. உடனே அவர் கையை கழிட்டு, வேணாம் சார் இது எங்கேருந்து வந்துச்சு, நீ ஒட்டை அடிச்சிருக்க, சுருட்ட முடி எங்க இருந்து? இவர் வர கவலையில அந்த சாப்பாட்டுலயே வேணான்னு கையை கழுவுறத போட்டு அந்த வசனத்தை வாசிக்கும் போது குபீரன்னு சிரிப்பு வந்துருச்சு. அங்க ஒரு 4-5 பேர் வேலை செஞ்சிருந்தா கூட இவன் முடியா இருக்கு அவங்க முடியா இருக்குன்னு மனசாடுறான். ஒரே ஒரு மொட்டையை மட்டும் முழுக்கட்டின்னு வேலை செய்யற, தாடி இல்ல, மீசை இல்ல, மூஞ்செல்லாம் மொட்டையெல்லாம் முழுக்கட்டின்னு இருக்கு. ஆனா ஒரு சுருட்ட முடி என்னவா இருக்கு? அதுக்கப்புறம் எங்க திங்கிறது அதெல்லாம். சரி, ஒரு கிலோ அரிசி 1 ரூபான்னு போடுறாங்க, வாங்க முடியல.
தானே இது. ஓ ஆளுக்கு ஒரு ஓட வச்சுட்டு வேலை செய்யறாங்க. பழி அவர் மேல போட்டுருவாங்களா? ஐயோ பைபிள்ல ஏதோ பிளான் பண்ணுதே. ஓடிய லைட்டா பாப்பு பாப்பு ஒரு நிமிஷம் இங்க வந்து கொஞ்சம் உப்பு போறேன். பழி அவர் மேல போட்டுருவாங்களா? அதான் மாமா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம எடுத்து வந்து இந்த வீக்கெண்ட் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இப்படி பிளான் பண்ணுவோம். சரி புரியுதா? டேய் என்ன சுத்தாட்டது? போண்டா கருப்பாம்பூச்சி போண்டா. கருப்பாம்பூச்சி போண்டாவா? நல்லா புரிஞ்சு போறோம். எல்லாருக்கும் இது பாசம் என்னடே பசிக்கா வா. இல்ல எல்லாம் துட்டு நான் கொடுக்க. இது எடுத்து அப்புறம் தோசை கரண்டி யூஸ் பண்றது. என்ன பண்ணிட்டு இருக்க? இட்லி. இட்லியா? இது உங்க ஊர்ல இட்லியா? எடுத்த காஃபி இது ப்ரூடா? சரி இது இட்லி என்னது கருப்பா இருக்கு? அதான் அது தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சு மாவு ஊத்தி கலக்கி. அதாவது ரசாயன கெமிக்கல் என்னப்பா அது பெரிய தொல்லை. உங்க ஊர்ல இட்லி இப்படிதான் பண்ணுவாங்களோ? அவிய வைக்கணும்டி. இட்லி அவிய வைக்கணும். வேக வைக்கிறதா? அப்படின்னா என்ன கூட தெரியாதுடா. ஐயோ எப்படி வளர்த்திருக்காங்க. ஒவ்வொரு தடவை சமைக்கும் போதும் ஒரு கை விஷத்தை அள்ளுவேன், மனசு கேட்காது. நானும் ஒரு தாய் தானே, பயப்படாம சாப்பிடலாம். நான் விஷம் கலக்கல. பசிக்குதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தா ஆசை வந்து சப்பாத்தி சுட்டு கொடுத்துருக்கா. அப்படா மனுஷன் தின்னுவான் அந்த சோற. நான் தின்ன மிஸ்டேக் பாக்குது. நான் நம்ம பண்ற மாதிரியே வீடியோ ஃபுல்லா வருது. இன்னும் லென்த்தா போனா நல்லா இருக்குமே. பேசாம இரு. இவங்க குக்கிங் கலப்பறைகள் பண்றது அப்பப்பதான் பண்ணுவாங்க, டெய்லி எல்லாம் பண்றது கிடையாது. நம்பி சாப்பிடலாம். ஸ்டார்டிங் ஒரு 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 காலகட்டத்துல எல்லாம் மிஸ்டி கையை வச்சாலே ஒன்று உப்பு இருக்காது, இல்லை உப்பு கூடிடும். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பழகிருச்சு. பரவாயில்ல, இவங்க ஷேஃப் தான், சாப்பிடலாம். அப்பப்போ ஏதாவது எதுவும் பேட் மூட்ல இருந்தா அதை சோத்துல இறக்கி எங்கிட்ட இறக்கி வச்சிருவாங்க. மற்றபடி ஓகே தான். இவன் இந்த அளவுக்கு இந்த கருப்பான இட்லி அதெல்லாம் வந்தது கிடையாது. நீ ட்ரை பண்ணி பார்க்கலையே வந்தது கிடையாதுங்க. ஆமா, இட்லி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு இல்ல? ரைட்டு. சரி, உங்களை அடுத்த வீட்டில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.